ஹலோ 1 2 3 ஹலோ. யோ என்னையா குறவர்னு கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஆன் டாப் ஷோ. ஸோ இந்த ஷோவில் நம்ம யார்கிட்ட பேச போறோம்னா நம்ம அப்பாங் கெஷ்வின் கிட்ட பேச போறோம். வணக்கம் அப்பாங்கே, சொல்லுங்க உங்களை பத்தி. என் பேரு கஷ்வினு. வயசு 24 வயசாயிடுச்சு. சொல்லுங்க, நீங்க எத்தனை வயசுல வந்து காலேஜ் போனீங்க? ஐ திங்க் நீங்க ஏர்லியா காலேஜ் போனீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ஒரு 15 வயசுல 15 பாதியில எல்லாம் பூந்துட்டேன் காலேஜ். 15ல இருந்து 16 வயசு வரைக்கும் நான் படிச்சேன். ஏன் அது அதுக்கப்புறம் 15ல இருந்து 16 வரைக்கும்? ஏன்னா அங்குள்ள டீச்சருங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்காதனால நின்ட்டாங்க. ஐயோ. நின்ற உடனே அங்க இருக்கிறதே ஒரு 4 டீச்சர் தான் இருப்பாங்க. அப்புறம் எங்க அந்த 4 டீச்சர் வந்து ரெண்டு டீச்சர் தான் சொல்லி கொடுப்பாங்க. மீதி 2 பேரும் வந்து கொஞ்சம் பெரியவங்களா, ஓ, அவங்க ஸோ எங்க சொல்லி கொடுக்க போறாங்க சொல்லிட்டு நின்ட்டேன். இப்படி இல்லாம ஒரு காலேஜா? சரி, நீங்க எப்படி இந்த காலேஜ்குள்ளேயே பூந்தீங்க? அந்த கதையை சொல்லுங்க. அது வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது ஒயரிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்துச்சு ஒயரிங்ல. அப்புறம் இருக்கும்போது ஒரு வாத்தியார் வந்து தமிழ் வாத்தியார். அவரு வந்து அவரோட கூட்டாளி தான் அந்த காலேஜோட நிர்வாகத்துல இருக்கிறவரு. ம் சரி, அவரு கேட்டாரு இந்த மாதிரி காலேஜ்ல எப்படி போடுறீங்களா அப்படின்னு. சரி, ம் நானும் ஓகே தான், என்ன காலேஜா இருக்க போது, பூந்துதான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஒயரிங் தானே, ம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளதுன்னு சொல்லிட்டு பூந்துட்டேன். ம் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது பிரச்சனையா இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கூல் விட்டு நின்றாதான் அந்த காலேஜ்ல எடுத்துப்பேன் நானுங்க. சரி, ஸ்கூல் விட்டா நின்று காலேஜுக்குள்ள எல்லாம் பூந்து இது பண்ணதுக்கு எல்லாம் உட்காந்தாச்சு. ம் காலேஜ்லயும் ஏதோ ஒண்ணு உட்காந்துட்டு கட்ட போகும்போது எல்லாம் புதுசா இருந்துச்சு. ம் அப்ப என் கூட சின்ன வயசுல படிச்ச பையனுங்க எல்லாம் வந்திருந்தானுங்க, ஒரு 3 பேரு. ம் சரி, அவனுக்கு கூட பேசி பேசி பழகி ஒரு சிண்டியன் இருந்திருந்தான். ம் அவங்கள பேசி ஒரு 5 பேர் தான். ஆனா இருக்கானுங்க ஸ்கூல்ல நிறைய பேரு அந்த காலேஜ்ல. ம் இருந்தாலும் அந்த 5 பேர், நாங்க 5 பேர் தான். எங்க போனாலும் ஒண்ணா போறது வர்றது எல்லாம். சரி, இந்த காலேஜ் பத்தி நீங்க சொன்னீங்க. இது பிரைவேட்டா இல்ல கவர்மெண்டா? பிரைவேட் தான். அதான் நான் பார்த்தேன். எங்கடா கவர்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாரு அடிச்சேன். பட் இது பிரைவேட்டா? இது என்ன ஒகேஷனல் காலேஜா? ஆமா, ஓகே, நீங்க ஒயரிங்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஒயரிங் எந்த மாதிரி ஒயரிங்? நீங்க லைக் வீட்டுக்கு ஒயரிங் மாதிரி செய்யறதா இல்ல ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒயரிங் மாதிரியா? நார்மல் வயரிங் மாதிரி தான். நார்மல் ஒயரிங் சும்மா என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் செஞ்சிருப்பீங்க? சும்மா ப்ராஜெக்ட் பண்ணா இந்த கிளாக் எப்படி செய்யறது, ஆ, அப்புறம் அந்த ஃபேன்ல இருந்து ஸ்டாக்கு எப்படி எடுத்து அந்த பவர் பாக்குறது, ஆ. இப்போ லைட்டுக்கு எப்படி ஒயரிங் எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா வந்து லைட்டை போட்டுறதுக்கு ட்ரை பண்றது. இது உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு ஒயரிங்? எங்களுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டா இது சும்மான ஒயரிங் தான். ஐயோ, ஏன்னா இதை எனக்கு விட இன்னும் சோக்கு அதிகமான மத்ததான் தெரியும். நீ அதுக்கும் மேல போயிருக்கீங்க. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா. அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். சரி, அதே இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அவங்க டீச்சர் நல்லா இருந்திருந்தாங்கன்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா ம் சொல்லி கொடுக்க இருந்தாங்கன்னா இன்னும் நாங்க இது பண்ணிருப்போம். ம் ஸோ இதனாலே எனக்கு என்ன புரியுதுன்னா, ஸோ காலேஜ் அந்த காலேஜோட ரெப்புடேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல போடலாமா வேண்டாமா அப்படின்னு தான் யோசிக்கணும்னே நீங்க சொல்ல வர்றீங்க. ஆமாவா? ஆமா, ஆமா. ஏன்னா எல்லாம். இப்ப கூட ஆ. பாத்தீங்க, நீங்க பாத்தீங்கன்னா ம். நானா போடல. ஒரு ம். டீச்சர் சொல்லி, டீச்சர் ம். சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்காக நான் உள்ள இறங்கினது. ம். அது நல்லதா கெட்டதா நானே பார்க்கல. ம். அது உள்ள இறங்கின பிறகுதான் அது எப்படி இருக்குன்னே பார்த்தேன் நானு. ஏன்னா பாதி நேரத்துல நான் கீழே இருந்து எங்களோட எப்படி நான் வந்து பஸ் ஸ்டாப் மாதிரி, பஸ் ஓகே. ஸ்டாப் மேலதான் காலேஜ். ஆ. அப்படி இருக்கும் போது பஸ் ஸ்டாப் மேல காலேஜ்னா ஆ. நீங்க எப்படி கீழே இறங்குவீங்க? சரி படியில தான் சொல்லிட்டு வரணும். குறுக்க பேசுனா குறுக்கலையா போட்டுருவேன். படியில இருந்தா கீழே வரீங்க. ஒரு காலேஜ்னா வந்து படிப்பு இருக்கணும். பாதி நேரத்துல நாங்க கீழே தான் இருந்தோம். பாதி நேரத்துல கீழ தான் இருந்தீங்களா? ம் அப்புறம் எப்படியா? கேட்டா சாப்பாடு டைம் வந்து
சாப்பாடு டைம் வந்து பாதி நேரத்துல வந்து எங்களுக்கு டைம் கீழே போயிடும். ஆ. சரி மறுபடியும் முடிஞ்சவரை மேலே ஏறுவானுங்க, டப்புன்னு பார்த்தா மறுபடியும் கீழே இறங்குவாங்க. சரி. இப்ப நீங்க அந்த 1 வருஷத்துல வந்து படிச்சிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத மெமோரீஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். இந்த காலேஜை தவிர்த்து. ஸோ அந்த மாரி ஒரு நல்ல மெமோரீஸ் இருக்கா? இருக்கு 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 நிறையவே இருக்கு. சொல்லுங்க கேட்போம். அதாவது வந்து அப்பெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு 10 வழி தான் கொடுப்பாங்க வீட்டுல. ம். ஏன்னா சுத்தியும் வந்து கடை தானே. பஸ் ஸ்டாப் சுத்தியும் கடை தான். கண்டிப்பா கடை இப்ப தான். அந்த ஒரு 10 வழி வச்சுக்கிட்டு 5 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். அந்த 5 பேருமே அந்த ஒரே 10 வழி வச்சு சாப்பிட்டது ஒரு காலம். ம். மறக்க முடியாதுன்னு பார்த்தா அந்த 5 பேத்துக்கும் சண்டையே வந்தது. என்னய்யா? அதுக்குள்ள வந்து இன்ஃப்ளேஷன் ஏறி அந்த 5 வெள்ளியா 10 வெள்ளி என்னமோ சொன்னியா? பிரிச்சு பார்க்க முடியாம 10 அந்த மாரி சண்டையா? அந்த அந்த சண்டை தான். ஏன்னா வந்து பிரிச்சு கூட பார்க்க முடியாது. அ, ஏன்னா அந்த 10 வழி 2 பேத்துக்கு வந்தாலே 5 வழி வந்துடும். அ, அதுக்காக வந்து சண்டை போடுவோம். அ. தருமாட்டி கிற வந்து அந்த சண்டையே கொஞ்சம் சண்டை கொஞ்சம் நின்று சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும், பட்டுன்னு பெருசாயிரும். ம். அது எப்படி அந்த சண்டையை தீர்க்கறதுன்னு தெரியாது. அதுல வந்து மங்சா நான் தான் ரெஃப்ரி. என் நீங்க தான் பசங்க ரெஃப்ரியா? அடிச்சுப்பாங்க, நான் நடுவில் அ, நிற்கிறேன். நான் தான் நடுவில் நிற்கிறேன். அ. இங்க இவங்ககிட்டயே போக முடியாது, அவங்ககிட்டயும் போக முடியாது. ஏன்னா 2 பேருமே எனக்கு முக்கியம். நீ நல்லா வருவடா குண்டு பையா. ஏன்னா அதுல 2 பேர் வந்து அவனுங்க வந்து ஹோம்ல இருந்து வரவனுங்க. ஓ! இவனுங்க 2 பேர் வந்து ஆனா இவனுங்க 2 பேர்கிட்ட காசு இருக்கும். அ, கிற வந்து அங்க வர்ற அத்தனை பேத்துக்கும் காசு இருக்கும். ம். இந்த ஃப்ரெண்டுக்கு ஒன்று லோவர் தான் தெரியாதா? எவன் ஒருத்த ஃப்ரெண்டு கையில காசு வச்சுக்கிட்டு லஞ்சா பண்ற மாதிரி இதுக்கும் நம்ம போய் காசை கொடுப்போம். ஆனா ம். அது நம்ம காசா தான் எடுப்பானுங்க ஃபுல்லா. ம். அவன்கிட்ட காசு இல்லாத மாதிரி என்கிட்ட எங்க இருக்கு காசு. உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஆனா என்ன காலேஜ் படிக்கும் போது வந்து அது படிச்சு முடிச்சுட்டு வந்த நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, அதாவது வந்து உண்மதான். என்னோட படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க அவ்வளவு பேரு. அ, டிப்ளோமா டிகிரி எல்லாம் எடுத்தவங்க. ம். அவங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒண்ணு எனக்கு ம். தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? அதாவது என்னன்னா, என்னதான் படிச்சு முடிச்சுட்டு வந்தாலும் ம். அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன மெமரி நம்ம ம். மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்டா படிச்ச உடனே மெமரி ஓடுமா? இல்ல வந்து இந்த காலேஜ் விட்டு போறோமேன்னு மெமரி ஓடுமா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஏன்டா படிச்சேன்னு ஒரு மெமரி இருக்கும் தான். ம். ஆனா இருந்தாலும் வந்து அந்த சின்ன சின்ன விஷயம், அந்த கூட்டாளி கூட போய் விளையாடுறதா சண்டை போடுறதா இருக்கட்டும். ம். இல்ல ஏன்னா அந்த சண்டை எல்லாம் அங்க மட்டும் தான் நடக்கும் போகுது. ம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் முடிஞ்சிட்டாலும் சரி, இப்ப அந்த காலேஜ் விட்டு வெளியே வந்தேன். அ, வெளியே வந்து எனக்கு அந்த ஃபீல் இல்லை, ம். மிஸ் பண்றதா இருக்கும். ஏன்னா ம். அங்கேருந்து வந்துட்டோமே, ம். அங்கேயிருந்து வெளியே வந்துட்டாலே, காலேஜ் முடிச்சு நம்ம வெளியே வந்துட்டாலே ம். அந்த காலேஜை நம்ம மிஸ் பண்ணுவோம். ம். அப்படி ஒரு லைஃப் வாழ்ந்தோமே, எங்க அந்த ம். லைஃப். ஏன்னா ம். வெளியே வந்த உடனே அந்த கூட்டாளிங்க எல்லாம் கூட்டாளியா இருக்க மாட்டாங்க. ம். ஆமா. நீ சொல்றது எல்லாம் டோட்டலா உண்மதான். மாறிடுவாங்க. அ, எல்லாம் அவனுங்க வந்து அவன் இப்ப திடீர்னு வந்து இப்ப அந்த 5 பேர்ல ஒருத்தன் கூட போன் அடிச்சு வரியாடா வேலைக்கு அப்படின்னு கூப்பிட்டா கூட, நான் பிஸியா இருக்கேன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிருவாங்க. உண்மதானே! இப்போ உள்ள நடக்கிற காலத்துல. ஏன்னா ரீசெண்டா கூட என் லைஃப்ல நான் வந்து நிறைய வாட்டி நடந்தது. ம். என் கூட்டாளியே இருக்கான், என் கூட ஒன்னா படிச்சவன். ம். இப்ப கூட நான் போன் அடிச்சுட்டு எங்கடா இருக்கேன்னு கேட்டா, நான் கொஞ்சம் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்டா, அப்புறமேல அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போன வைப்பான். அவ்வளவுதான். படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. நான் வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சரியா படிக்கல. ம். அப்புறம் காலேஜ் போனேன். காலேஜும் வந்து செருப்படி கொடுத்தான். டீச்சர் வேலை பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணதால சரி நம்ம மறுபடியும் ஸ்கூலுக்கே இறங்கி ஸ்கூல்ல படிச்சேன். இப்போ 5 வரைக்கும் படிச்சு முடிச்சேன். ம். வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் ம். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல படிப்புல சுத்தமா. ம். ம். சரி ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சேன். ம். வேலையில அப்படியே மாறி 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 இப்ப ம். நான் வந்து ஒரு செக்யூரிட்டியா இருக்கேன். ம். செக்யூரிட்டில அசிஸ்டன்ட் லீடரா இருக்கேன். ஃபு! வேலைக்கு இது போய் ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான். வேலைக்கு இப்போ வந்து 9 மாசத்துல ம். நான் அசிஸ்டன்ட் லீடர். யாருனாலையும் வந்து
இந்த பிக்சரோ கட்டிங் இந்த வேலையில ஏன்னா நான் செய்யற வேலையில வந்து எவனாலே செய்ய முடியாது. ம். ஏன்னா எங்க வேலை வந்து சின்னாங்க ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணி பரவாயில்லைங்க. இங்கே வந்து டஃப் கொடுத்து செஞ்சதுல நான் மட்டும். ம். இங்க வந்து எனக்கு கூட வந்து ஒரு பழக்கமான ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு நாயகர். ம். ஆனா தமிழ் வந்து தமிழ் பாட்டு கேட்பாரு எல்லாம் பண்ணுவாரு. ஆனா தமிழ் பேச மாட்டாரு. ம். ஆனா மலாய்க்கார் டோட்டலா. ம். ம். ஒரு மாமான்னு கூட சொல்ல முடியாது. ஆனா மலாய்க்கார். ம். இப்ப வரைக்கும் ம். எனக்கு ஒரு ஒரு சொந்தோக்கு நான் சாப்பிடலான்னா அவன் ம். அடுத்த நிமிஷமே சாப்பிட மாட்டான். ம். ஏன்னா எனக்கு வந்து இந்த வேலையில வந்து ஒரு உயிர்த்தனான ஒரு நண்பன்னா அவர் மட்டும்தான். இதுக்கும் அவர் வந்து என் வயசுக்கும் அவர் வயசுக்கும் எங்கேயோ இருக்கும். அவருக்கு இந்த ம். வருஷம் 38 வயசு. ம். எனக்கு இப்பதான் 24 வயசு. ஆனா ஸ்டீல் இப்ப வரைக்கும் நாங்க 2 பேரும் ஒரு வாடா போடா இப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். பாக்கணுங்கிறியா டாடாடா இதெல்லாம் உனக்கு நியாயமா டாடாடா? எனக்குன்னு ஒரு நல்ல நண்பர்னா அவர் மட்டும்தான். நண்பன்லயும் நல்ல நண்பனா, கெட்ட நண்பனா மொத பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க கூட சேரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கை முன்னேறுமா, பின்னேறுமான்னு தெரியும். ஆமா தானே? ஆமா. ஏன்னா வந்து எனக்கு ஆ. வந்து 2மே நடந்திருக்கு. ம். நல்ல நண்பனும் கிடைச்சான். முதுகுல குத்துற நண்பனும் இருக்கான். ஆனா ஸ்டில் என்னோட நண்பன்லயே வந்து நீங்க ஸ்கூல் ம். படிக்கும் போதுல இருந்து உங்களுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஒரே ம். ஒருத்தன். அவன் ம். எனக்கு 17 வருஷம் ஃப்ரெண்டு. ஃபு! இன்னும் யார்ல ஸ்டில் அது? பேசிக்கிட்டு தான் இருக்கு. அவன் பேரு மத்தீஷ் ராவுன்னுவாங்க. இன்ன வரைக்கும் என் கூட வந்து இப்போ வரைக்கும் அவன் வந்து ஆனா வாட்ஸ்அப்ல பேச மாட்டானுங்க. ம். இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த வீடியோ அனுப்புற ஒரு பைப்லைங்க இருப்பாங்க தெரியுமா? ஓ! அந்த அந்த ரீல்ஸு. கேரக்டர். ரீல்ஸா அனுப்பிட்டு சாவடிப்பானுங்களே அந்த ஆ. கேரக்டர். ஏன்டா உசுர வாங்குறீங்க? லைஃப பத்தி சொல்லணும்னா ம். இந்த உலகம் வந்து எத்தனையோ வந்து லவ் மேரேஜும் இருக்கு, அரேஞ்ச் மேரேஜும் இருக்கு. ம். ரொம்ப பேர் வந்து லவ் பண்ணிக்கிட்டே வந்து சுத்திட்டு வந்திருக்காங்க. ம். நான் உங்களுக்கு தான் ஒரே ரவுண்ட்ஸ்ல என்ன சொல்லுவேன்னா, திடீர்னு ம். பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா, ம். ஓ அந்த புள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இதுக்கப்புறம் புள்ள இல்ல. நான் ம். வந்து சாவ போறேன், கீவ ம். போறேன் ம். அப்படின்னு சில பேர் இருக்காங்க. ம். சில பேர் வந்து அவளே விட்டுட்டு போயிட்டா. அவளை விட அதிகமா இருக்கு லவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ம். சில பேரு அவ இல்லைன்னா என்ன எல்லா பொண்ணுங்களும் ஒண்ணுதான் எல்லா பையனுங்களும் ஒண்ணுதான் சொல்லிட்டு போவாங்க. நான் லைஃப்ல உங்களுக்கு நெறைய எல்லாம் ஒண்ணே பிளான்ட்டா ஒண்ணு வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன். நிறைய வாட்டி வாங்கியிருக்கேன். சொல்லுங்க. என்னமோ சொல்ல அவங்களுக்கு வந்தீங்க. எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லணும். அத எல்லாத்தையும் மறந்துட்டு ம். பாத்துட்டு போயிடணும். எனக்கு நிறைய அடி வாங்கி வந்தனால ம். நான் வந்து படிச்சு படிச்சு ஒரு ஒரு கேரக்டரா கண்டுபிடிச்சு இப்ப நான் இருக்கிறனால ம். என் பேர்லயே வந்து ஒரு மோட்டர் இருக்கு. என் பேர்லயே ஒரு வீடே இருக்கு. வாவ்! 22 வயசுல நான் வீடு வாங்கிட்டேன். எனக்கு 23 ஆச்சுயா. அது அது கூட வாங்க முடியலையா? மேல கதைய சொல்லுங்க. 22 வயசுல ஒருத்தன் வீடு வாங்கினானா ம். அது அதுல வந்து எவனாலே அது வாங்க முடியுமான்னு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஒரு ம். காலத்துல வாங்க முடிச்சு. ம். இப்ப கேட்டீங்கன்னா அது முடியாது. இப்போ உள்ள ம். சுச்சுவேஷன். ஆனா ம். என் பேர்ல ஒரு வீடு இருக்கு. ம். இப்ப நான் கூடிய சீக்கிரத்துல வந்து ஒரு காடியே எடுத்துருவேன். அதனால வந்து அந்த லவ் எல்லாத்தையும் இருக்கிற வந்து லவ் பிரேக்கப் முடிஞ்சு ம். நம்ம வந்து ம். அழுந்துகிட்டே தான் இருக்கணும். அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. ம். அதெல்லாம் விட்டுட்டு லைஃப் போற வரைக்கும் போகணும். ம். உண்மையா அவங்களுக்கு ஒரு ஜோடி வேணும்னா அந்த ஜோடி ம். ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருந்தா ம். 100% அது இல்ல அது வேணான்னு ஒரு மாதிரி இருந்தா அது வேணாம். அது போயிட்டே ம். இருக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. ஓகே. இதே இல்லைண்ணா மாரி சுவாரஸ்யமான ஒரு கதைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நீங்களும் நம்ம பாட்காஸ்ட் மூலியமா பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும், இல்ல உங்க காலேஜ் லைஃப் பத்தி நீங்க நம்ம கூட ஷேர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து Google ஃபார்ம் இருக்கு. அந்த Google ஃபார்ம் மூலியமா கிளிக் பண்ணி, நம்ம கிட்ட வந்து டைப் பண்ணி சொல்லுங்க. நம்ம அட்மின் உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த எபிசோட்ல அடுத்த பெர்சன் அவங்களோட லைஃப் பத்தி நம்ம கேட்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.